கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உலகத்துல பயந்து வாழ்றதுனால நமக்கு கிடைக்கிற பெரிய பெரிய நியமத்துகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுவான், ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. சூரத்து தலாக்ல அல்லாஹ் பேசுவான், ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி உலகத்தில் வாழும் காலமெல்லாம் யஜஅல் லஹு மக்ரஜா, உங்களுடைய சிரமத்தை அவன் நீக்கிடுவான். யாருக்கு பா இன்னைக்கு சிரமம் இல்லை? எனக்கும் சிரமம் இருக்குது, ஒரு ரீதியான சிரமம். இங்க அமர்ந்திருப்பவர்களில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு ரீதியான சிரமங்கள், ஒவ்வொரு ரீதியான சிரமங்கள். சிரமத்தில் இருந்து வெளியேறுகிற வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவேன் என்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எப்போ? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி உலகத்தில் வாழும் காலமெல்லாம், அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழும் காலமெல்லாம். ஒமையத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். உலகத்துல அல்லாஹ் பார்க்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான், எனக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான், நான் என்னென்ன செய்கிறேன் என்று அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அல்லாத ஒரு அணுவும் உலகத்தில் அசையாது. நான் என்ன செய்கிறேனோ அத்தனையுமே யார் கண்காணிக்கிறான்? அல்லாஹ் கண்காணிக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எல்லா ஹராமான வஸ்துக்களில் இருந்தும் நாம் தவிர்ந்திருப்பது. எதெல்லாம் அல்லாஹ் செய்ய சொன்னானோ, அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கிறானே என்ற பயத்தில் அந்த கடமைகளை நிறைவேற்றுவது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமையத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சு வாழும் காலமெல்லாம் யஜஅல் லஹு மக்ரஜா, உங்களுடைய சிரமங்களில் இருந்து வெளியேற்றும் வழியை அவன் ஏற்படுத்தி தருகிறான். இது ஒரு நியாமத்து. நமக்கு என்னென்னலாம் சிரமம் இருக்கிறதோ அதிலிருந்து வெளியேற்றுகிற அந்த சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இது முதல் விஷயம் பாய். அல்லாஹ்வை அஞ்சி வாழுவதால் நமக்கு கிடைக்கிற பயன்களை அல்லாஹ் இங்கே பேசி காமிக்கிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், ஓ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்கள் அல்லாஹ்வை உலகத்தில் அஞ்சி வாழும் காலமெல்லாம், அல்லாஹ்வை உலகத்தில் வாழும் அஞ்சி காலமெல்லாம், அஞ்சி வாழும் காலமெல்லாம் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க கொடுப்பேங்கிறான். எதிர்பாராத விதத்தில். தெரிஞ்சு வர்றது ஒண்ணு, இன்னைக்கு இது நமக்கு வரும்னு வந்து தெரிஞ்சிருக்கு உள்ளத்துல, அது வரும்னு தெரியும், அது வர்றது ஒரு சந்தோஷம் இல்ல. தெரியாம திடீர்னு ஒரு ரிஸ்க் நம்மளை தேடி வருதுன்னா அது எவ்வளவு சந்தோஷத்துக்கு கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பை. திடீர்னு ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறார். ஆமீன் சொல்லுங்க பை. ஒருத்தர் தான் ஆமீன் சொல்றார். ஏன் நமக்கு தேவை இல்லையா? இன்னைக்கு தேவையே நமக்கு பணம் தான். ஆமா, அது இல்லாதனாலதான் எல்லாம் புலந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். எல்லாத்துக்கும் தேவை இன்னைக்கு. அது இருக்கிற வரைக்கும் பல்லு தெரியுது. அது எப்போ இல்லையோ, காலி ஆயிருச்சோ, செத்த மாதிரி நடந்து வருவார். ஆமா, இன்னைக்கு நடக்குது. அவர் நடந்து வர நடைய பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவர் ரொம்ப அடி வாங்கி இருக்கிறாரு, இவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சிடும். இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், கொஞ்சம்